அனைவருக்கும் வணக்கம். ஹலோ. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே பாருங்க, இப்போ இந்த புது அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. இந்த புது அப்டேட்ல நம்ம ஆரம்பத்தில் அலைஸ் ப்ளூவோட கீஸ்ல என்ட்ரி பண்ணுவோம் சரிங்களா. இப்போ இந்த அப்டேட்ல எதுவுமே என்ட்ரி பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் வந்து ஆப்ஷன் ஸ்டார் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்க, இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம 26,300 இருந்துச்சு சரிங்களா. அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆன்கிட்ட என்ன பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரைக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 25,700 அப்படிங்கிறது நம்ம கால் செல்ல. எப்போ 25,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுக்குறீங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என்ன கொடுக்கணும், அடுத்த மந்த் கொடுத்துட்டீங்களா. இப்போ நீங்க சப்போஸ் இன்னமும் ஃபில்டர் பண்ற மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், சின்னு கொடுத்தீங்கன்னா கால் ஆப்ஷன். ஓகேங்களா. பாருங்க, இப்போ இந்த சஜஷன் வரணுங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து புட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபெச் ஃபுல் சார்ட். ஓகே பாருங்க, நார்மலா இங்க இந்த அப்டேட் எதுவுமே என்ன பண்றோங்க, ஜஸ்ட் ஷார்ட் பபிள்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணா என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரி சார்ட்ஸ் அப்பியராது. கரெக்ட்டுங்களா. இப்போ பாருங்க, நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேங்க. ஓகே பாருங்க, இப்போ இந்த டாப்ல இருக்கு இல்லைங்களா, இந்த டாப்ல 25,700 ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஃபெப். அடுத்தது இந்த வீக் கான்ட்ராக்ட் உங்களை தேர்ட் ஃபெப். அடுத்து ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரைஸ் சார்ட், அடுத்து செகண்ட் ஸ்டாடல், அடுத்து தேர்ட் தான் இந்த எஸ்டிஆர் இண்டிகேட் சரிங்களா. இப்போ இந்த ஆப்ஷன் ஸ்டார் எப்படி நம்ம பார்க்கறது சரிங்களா. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, எதுக்காக ஆப்ஷன் ஸ்டார் பார்க்கணும். இப்போ நார்மலாக இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ப்ரைஸ் பேஸ்ட் இண்டிகேட்டர் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் இதை கொண்டு வர்றோம். இதைத்தானே சொல்கிறேங்க, ஆர்டர் ஃப்ளோ. இது வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த சைட் பொசிஷன் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஒர்க் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா. நமக்கு பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு அந்த சைட் பொசிஷன் வைக்கிறோம் சரிங்களா. இதுக்கு வந்து 2 டூல் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ்வி. ஓகேங்களா. எம்எஸ்சிங்கிறது மல்டி ஸ்டாடல் விவேப் அனாலிசிஸ் சிஸ்டம். இதுல வந்து 5 ஸ்ட்ரைக் பிரைஸ். நம்ம இப்போ அடுத்த மணி 25,700 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, நமக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா 2 ஏடிஎம் சரிங்களா. அதான் அடுத்த மணியில 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கிறோம், அவுட் ஆஃப் த மணியில 2 ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேங்களா. நம்ம 25,700 என்னதுங்க, அடுத்த மணி, அடுத்த மணி, அடுத்து இந்த மணி, அப்புறம் அவுட் ஆஃப் த மணி. இதே தான் என்ன பண்றோம், நம்ம வந்து புட் சைட்லயும் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம கால் ஆப்ஷன்ல இருக்கு, 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் புட் ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான இண்டிகேஷன் எதுங்க, நம்ம எம்எஸ்சியில் 1 சைடு ஃபுல்லா கிரீன், 1 சைடு ஃபுல்லா ரெட் இருக்கணும் சரிங்களா. அப்படியே என்ன அர்த்தம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் 5 ஸ்ட்ரைக் பிரைஸும் பை பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ நார்மலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ அடுத்த மணியில் இருக்கும் 25,700 அப்படிங்கிறது அடுத்த மணி சரிங்களா. அடுத்த மணியில நம்ம இருக்கிறப்போ அவுட் ஆஃப் த மணி 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் கீழே இருந்தா என்ன அர்த்தங்க, 100 பாயிண்ட் அளவுக்கு மொமெண்டம் ஆகும்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை எடுக்கிறாங்க சரிங்களா. இருக்கிறதுலே மோஸ்ட் ரிஸ்கியான ஒர்க் என்னதுங்க, ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் த மணியை பை பண்றது சரிங்களா. இங்க பாருங்க, இங்க இருக்கிறது 25,700. இந்த சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் அட் த மணி சரிங்களா. இந்த கால் சைட்லையும் நான் புட் சைட்லையும் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ 25,700ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர் இருக்குது அட் த மணி. இதுக்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் என்ன சொல்லணுங்க, இந்த மணி கால் ஆப்ஷன். இதுக்கு மேல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், அதை 25,750 800 என்னதுங்க, நமக்கு வந்து ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி, அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன். இதுக்கு நேரா ஆப்போசிட் புட் ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 25,700 இந்த புட் ஆப்ஷன் நமக்கு அட் த மணி. இங்க இருக்க 650 600 அப்படிங்கிறது நமக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். அப்ப 25,750 800 அப்படிங்கிறது நமக்கு இந்த மணி ஆப்ஷன்ஸ் சரிங்களா. எதுக்காக 1 சைடு ஃபுல்லா கிரீன், 1 சைடு ஃபுல்லா ரெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிதான் பொசிஷன் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு மொமெண்டம் வர்றப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லா பை பண்ணிட்டு ஆப்போசிட் சைடை செல் பண்றாங்க சரிங்களா. அப்படி பண்ணாது என்ன கிடைக்கும், அங்க ஒரு மொமெண்டம், அங்க ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் இயங்குறது எதால இயங்குது, இம்பேலன்ஸால இயங்குது. அந்த இம்பேலன்ஸ்ங்கிறத நமக்கு வாய்ப்பு சரிங்களா. எந்த இடத்துல பை பண்றாங்க, எந்த சைடு செல் பண்ணியிருக்காங்க, அந்த இம்பேலன்ஸ் நமக்கு புரிஞ்சா என்ன பண்ணலாம், நம்ம அந்த சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ என்ன ஆகுது, நம்ம கால் சைடு ஃபர்ஸ்ட் 2 கிரீன் டாட் இருந்தது, இப்போ 3 கிரீன் டாட்டா மாறுது. அப்ப என்ன அர்த்தம் சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் இப்போ நம்ம கால் சைடுல கொஞ்சம் பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது சரிங்களா. இப்ப இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்சி பிரகாரம் நம்ம எந்த சைடு பை பண்ண முடியுங்க. இப்போ எம்எஸ்சி பார்த்துட்டீங்க, நமக்கு வந்து கால் சைடில் நமக்கு வந்து 4 கிரீன் இருக்கு சரி, 5ல் 4 இருக்கு சரிங்களா.
ஆப்போசிட்ல புட் சைடுல 5மே அங்க ரெட் இருக்குது. சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலாங்க? கால் சைடு மொமெண்டம் இருக்கு. வெரி குட். பாத்தீங்கன்னா வந்து கால் சைடு அங்க மொமெண்டம் இருக்கும். அங்க வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி புட் சைடு ஃபுல்லா ரெட் என்ன அர்த்தங்க? அங்க ஃபுல்லா செல் எடுத்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா? எடுக்க போறது இல்ல. இப்போ அந்த பொசிஷன் அவங்க செல்லிங்ல இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம ஆப்ஷன் பையர். சரிங்களா? இப்ப போய் புட் ஆப்ஷன் எடுக்க முடியுமா? எடுத்தா என்ன ஆகுங்க? இப்ப நீங்க புட் ஆப்ஷன் எடுத்து என்ன ஆகும்? புட் ஆப்ஷன் 0 ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப வந்து எந்த சைடு பை எடுக்கணுங்க? ஆப்ஷன் சார். ஓகே. இப்ப நீங்க வந்து பை எடுக்கிறதா இருந்தா புட் ஆப்ஷன் சைடு எடுப்பீங்களா? இல்ல கால் ஆப்ஷன் சைடு எடுப்பீங்களா? கால் ஆப்ஷன் சார். கரெக்ட். அப்போ இருக்கிறது 2டே ப்ராடக்ட் தாங்க. என்னதுங்க? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இதுல எது எடுக்கணும்னு சொல்லிருச்சுங்களா? சார். ஓகே. இது நமக்கு இது இது நமக்கு கிளியரா இருக்குது இல்லீங்களா? இந்த 2ல எது எடுக்கணும்ங்கிறது எம்எஸ்சி சொல்லிருச்சு. இருக்கிறதே 2டே ப்ராடக்ட் தான். நீங்க ஸ்டாக் எடுத்தீங்கன்னா 4000 ஸ்டாக்ஸ் இருக்கு. 4000த்துல 2500 ஸ்டாக் மொமெண்டம் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இந்த 2500 எப்ப நம்ம பார்த்து, எப்ப ட்ரேட் எடுத்து ஓகேங்களா? எப்ப ப்ராஃபிட் பண்றதுங்க? புரியுதுங்களா? அதெல்லாம் நடக்காத காரியம். அத என்ன பண்ணிடலாம்? அது லாங் டெர்ம்க்கு விட்டுருங்க. சரிங்களா? இப்ப நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் ட்ரேட் பண்றோம். இந்த ஆப்ஷன்ல இருக்கிறதே 2 தான். ஒண்ணு என்னதுங்க? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். மார்க்கெட் ஏறும்னு நெனச்சா கால் ஆப்ஷன் பை பண்றோம். மார்க்கெட் இறங்கும்னு நெனச்சா என்ன பண்றோங்க? அங்க புட் ஆப்ஷன் பை பண்றோம். இந்த ஏறுறதும், இறங்குறதும் நம்ம கையில கிடையாது. கரெக்ட்டுங்களா? யாரோட கண்ட்ரோல்ல இருக்குதுங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி ப்ராஃபிட் பண்றதுங்க? அப்ப என்ன பண்றோம்? இன்ஸ்டிடியூஷன் டீகோட் பண்றோம். எப்படி டீகோட் பண்றது? அதுக்காக எம்எஸ்சி டேபிள் இருக்கு. அதுல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ். நம்ம வந்து என்ன பண்றோங்க? அட் த மணி, இந்த மணி, அடுத்து அவுட் ஆஃப் த மணி. நம்ம 3யும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு, அத என்ன பண்றோங்க? 5 ஸ்ட்ரைக் பிரைஸா பிரிச்சு அதுல வச்சிருக்கோம். இதுல நீட்டா என்ன சொல்லுதுங்க? நம்ம எந்த சைடு எடுக்கலாம்? நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இந்த 2ல எது எடுக்கணும்னு சொல்லிருச்சு. கரெக்ட்டுங்களா? இனி அடுத்து நமக்கு என்ன தேவைங்க? எந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் எடுக்கணுமா? புட் ஆப்ஷன் எடுக்கணுமாங்கிறத இந்த சாஃப்ட்வேர் அனலைஸ் பண்ணி சொல்லிருச்சு. கரெக்ட்டுங்க. என்ன சொல்லிருச்சுங்க? நீங்க வந்து கால் ஆப்ஷன் சைடு மட்டும் எடுங்கன்னு சொல்லிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோங்க? நம்ம கால் ஆப்ஷன் சைடு தான் எடுக்கணும். பாருங்க அப்படியே வந்து அந்த இடத்துல பை வந்தா நீங்க இங்க இருந்து ரிவர்சல் ஆச்சுங்களா? 4 கேண்டில் கன்டினியூஸ் பை ஆகுது. சரி இதெல்லாம் எப்படி தெரியுது? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சைடு பை, ஒரு சைடு செல் பண்ணிட்டாங்க. அப்போ புட் ஆப்ஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 0 நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். அப்ப பை எடுத்தா எங்க எடுக்கணுங்க? கால் ஆப்ஷன் மட்டும் தான் பை எடுக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த எம்எஸ் என்ன சொல்லுது? எந்த சைடு எடுக்கணும்னு சொல்லிருச்சு. அடுத்து எஸ்டிஆர் இந்த இண்டிகேட்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த செகண்டா இருக்கிற இண்டிகேட்டர். நீங்க சார்ட்ட லோட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் சார்ட் இருக்கு. செகண்ட் ஸ்ட்ராடல். இந்த தேர்டா ஒரு இண்டிகேட்டர் இருக்கு பாருங்க. இந்த சைட்லயே லெஃப்ட் சைட்லயே மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? எஸ்டிஆர். இதுதான் என்னதுங்க? நமக்கு வந்து கால் அண்ட் புட்டோட ஸ்ட்ரென்த். இது என்ன சொல்லுது இப்பங்க? இப்பவும் பை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. புரியுதுங்களா? இப்ப எம்எஸ்சி சொல்லுது, அவங்க வந்து பொசிஷன் இப்படி செட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து கால் ஆப்ஷன் சைடு மட்டும் எடுங்கன்னு சொல்லிருச்சு. சரிங்களா? அடுத்து எஸ்டி என்ன சொல்லுது? இந்த சமயத்துல எடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? சரி அது தெரியணும் பாத்தீங்களா? அதுக்காக எஸ்டிஆர். இப்ப எங்க என்ட்ரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் கால் ஆப்ஷன். இப்ப எங்க என்ட்ரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு இன்டூ மார்க் மாரி வருது பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க. இப்ப காலையில உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க பாருங்க. இந்த மாரி நமக்கு ஒரு நம்ம காலையில 2 லைனுமே 0க்குள் இருக்கு. அப்புறம் புட் ஆப்ஷன் மேல வருது. அதுக்கப்புறம் திரும்ப புட் ஆப்ஷன் லைன் எஸ்டிஆர் மேல வருது. அதுக்கப்புறம் கிராஸ் ஓவர் ஆயிட்டு பாருங்க. இப்படி இப்படி தெளிவா மொமெண்டம் வருது பாத்தீங்களா? இந்த இன்டூ மார்க் வர்றப்ப தான் என்ட்ரி பண்றோம். எல்லா இன்டூ மார்க். இப்ப இந்த சைடு புட் சைடுல இன்டூ மார்க் இருக்கு. அப்ப புட் ஆப்ஷன் சைடு எம்எஸ்சி இருக்கான்னு நீங்க பார்க்கணும். இருந்தா என்ட்ரி பண்ணலாம். இல்லைன்னா என்ட்ரி பண்ணக்கூடாது. சரிங்களா? இதோட கரெக்ட்டான ப்ரொசீஜர் என்ன? எஸ்டிஆர் 0க்கு மேல ஒரு லைன் இருக்கணும். 0 கீழ ஒரு லைன் இருக்கணும். ஓகே பாருங்க. இந்த மாரி இருக்குது பாத்தீங்களா? இங்க பாருங்க. இந்த மாரி எஸ்டிஆர் தெரியுது இல்லீங்களா இந்த இடத்துல? 0க்கு மேல ஒரு லைன் அப்படியே டிராவல் ஆகுது பாருங்க. 0 கீழ ஒரு லைன். இந்த பாருங்க. இந்த கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. வித்தின் 2 கேண்டில்ஸ்ல அழகா என்ன ஆகுதுங்க? பாருங்க. இந்த கிரீன் லைன் மேல போயிட்டே இருக்கு. ரெட் லைன் அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. ஓகே. இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க? அட் த மணிய மொமெண்டம் பண்றதுக்கு முடிவு பண்ணி தான் அந்த மொமெண்டம் நடக்குது. கரெக்ட்டுங்களா? பாருங்க இந்த கேண்டிலோட எஸ்எல் வந்திருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் ஆச்சு இல்லீங்களா? இந்த கேண்டிலோட லோ வந்துச்சா? வரல இன்னும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காங்க? அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்க அப்படியே பை பண்ணி மேல வந்து புஷ் பண்றாங்க.
ஓகேங்களா? இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எம்எஸ்சி செக் பண்றீங்க. எம்எஸ்சி ஒரு சைடு இருக்கு. ஓகே. அடுத்து எஸ்டிஆர் பார்க்குறீங்க. எஸ்டிஆர் எங்க கிராஸ் ஆகுதோ அங்க தான் என்ன நடக்குதுங்க? ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் நடக்குது. நீங்க அப் என்ட்ரி பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க அந்த என்ட்ரி விட்டுட்டீங்க. அடுத்தது எங்க என்ட்ரி பண்ணலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி வருது இந்த இடத்துல கிராஸ் ஓவர்ல. நீங்க பார்க்கல. சரிங்களா? அடுத்து வந்து ரொம்ப தூரம் மேல வந்துருச்சு. இப்ப உடனே போய் என்ட்ரி பண்ணலாங்களா? பண்ணக்கூடாது சார். ஓகே, பண்ணக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிஓசி குடுத்துருக்கோம். தெரியுதுங்களா? இந்த மேல ஆமா கால் சார். பிஓசின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கால் பிஓசி, அடுத்து புட் பிஓசி. இது என்ன சொல்லுதுங்க? மேக்ஸிமம் அங்க மேக்ஸிமம் ட்ரேடட். கரெக்ட்டுங்க சார். மேக்ஸிமம் அங்க வந்து ட்ரேடர்ஸ் அதாவது எப்படின்னாங்க, நம்ம வந்து பை செல் உள்ள நடந்துகிட்டே இருந்தா கூட, இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தளவுக்கு எல்லா கேண்டில்லயும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பை செல் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில கேண்டில்ஸ்ல பை செல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொசிஷன்ஸ அக்குமுலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சா தான், நம்ம அதுக்கு மேல எடுக்கிறப்ப சீப் பிரைஸா, இல்ல வந்து நம்ம வந்து அதிகமான விலை குடுத்து வாங்குறோமான்னு தெரியும் பார்த்தீங்களா? ஓவர் பிரைஸா, அண்டர் பிரைஸ்ன்னு வச்சுக்கங்க. அப்ப சப்போஸ் இப்ப ரூ. 100 இருக்குது. சரிங்களா? இப்ப இந்த பிஓசி வந்து நமக்கு சொல்லுது வந்து ரூ. 50ன்னு சொல்லுது. இப்ப ரூ. 100 போய் நம்ம வந்து அந்த இடத்துல பை எடுப்போமா? 100 அந்த இடத்துல பிரைஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ரூ. 50 பிஓசி இருக்கு. அப்ப போய் உடனடியா போய் நம்ம வந்து ரூ. 100 எடுத்தா என்ன பிரைஸ் தர சொல்லாங்க? ரூ. 50 பெஸ்ட் பிரைஸ். ரூ. 100 அதிகம். ரூ. 50 அதிகம் குடுத்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இதே மாரி இப்படி கன்சிடர் பண்ணீங்க. இப்ப ரூ. 50 இருக்கு. சரி, ரூ. 50 பிஓசி. ரூ. 20ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப அப்படியே மார்க்கெட் மேல வந்து நமக்கு ரூ. 35 கிட்ட இருக்குது. இப்போ 50, 35, 20 அந்த 50க்கு இருக்கிற பிரைஸ்ல என்ன பிரைஸ்ங்க? 50. இப்ப வந்து பிஓசி இருக்கு. சரிங்க. பிஓசி 50. 50க்கு மேல இருக்கிறது என்ன பிரைஸ்ங்க? ஓவர் வேல்யூ. சரிங்களா? 50க்கு இருக்கிற அண்டர் வேல்யூ. அதாவது வந்து இப்ப நீங்க ஆமா இப்படி சார். எடுத்துக்கங்க. இப் இப்ப ரூ. 50 அப்படிங்கிறது நம்ம பிஓசின்னா, 50க்கு மேல அப்படின்னா எதுக்கு நம்ம அதிக விலை குடுத்து வாங்கணும்? இப்ப ஒரு மார்க்கெட் போறீங்க. அங்க மார்க்கெட்ல வந்து ஆப்பிள் எல்லா ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா, அ அங்க வந்து ரூ. 50 வித்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு கடையில மட்டும் ரூ. 1000 வித்துட்டு இருந்தா, ரூ. 1000 நம்ம வாங்குவோமா? பார்க்க மாட்டேன் சார். அதாங்க விஷயம். அதே தான் மார்க்கெட். இப்ப பிஓசி என்ன சொல்லுதுங்க? இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பிரைஸ சொல்லுது. இந்த பெஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப வந்து பெஸ்ட் பிரைஸ்ங்கிறது பாருங்க. இப்ப 122ன்னா, அந்த 122 கிட்ட தான் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு மேல எடுக்கிறதுல என்னதுங்க? அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே இப்ப வந்து ஓவர் பிரைஸ். அப்ப எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? திரும்ப பிஓசி வரைக்கும் அந்த பிரைஸ் வருதான்னு பார்த்துட்டு என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? சார் அந்த பிஓசி பாயிண்ட் 122ல எடுத்தாக்கா 10% புக் பண்ணலாம் சார். கரெக்ட்டா ஆமா. சார்? ஆமா. கரெக்ட்டுங்க சார். ஓகே சார். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இன்டூ மார்க் வர்றப்ப நம்ம என்ன பண்றோங்க? அங்க ஒரு 10% புக் பண்றோம். நம்ம திரும்ப வரக்கூடிய எல்லா ரீஎன்ட்ரி பாயிண்ட் என்ன பண்றோங்க? அங்கருந்து 5% கிடைச்சா கூட போதும். ஏன்னா திரும்ப என்ன பண்றோம்? நம்ம ரீஎன்ட்ரி தானே பண்றோங்க. ஆமா சார். ஓகேங்களா? அப்ப ரீஎன்ட்ரி வரப்ப என்ன பண்றோங்க? அங்க வந்து நமக்கு அதுல 5% கிடைச்சாவே போதும். ஓகே சார். சார் இப்ப பிஓசி வந்து 122ல இருக்கு. எஸ் சார். இப்ப எஸ். மார்க்கெட் வந்து ரூ. 100 ரூ. 105 அந்த டைம்ல வந்து நம்ம எடுக்கலாம் ஸ்ட்ரைக் அந்த பிரைஸ்ல இருக்கும்போது. ஓகே. அதாவது என்ன பண்றோம் அப்படிங்க சார், இப்ப நமக்கு பிஓசி கிராஸ் ஆனா மட்டும் எடுங்க. சரிங்களா? இத மட்டும் நீங்க நமக்கு தேவை அண்டர் வேல்யூ வேணா, அடுத்து வந்து ஓவர் வேல்யூஸ் நமக்கு வேண்டியதில்ல. நம்ம என்ன பண்றோங்க, ஒரு பெஸ்ட் பிரைஸ் எங்க பிஓசி வருதோ அந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சார் இந்த ஸ்கிரீன் பிஓசி வரல தாண்டுதான்னு சார். பாருங்க. சார் ஹலோ? ஸ்கிரீன் ஸ்க்ரீன் வரல. வரல சார். ஒரு நிமிஷம் செக் பண்றேன். ஓகே. ஒரே நிமிஷங்க சார். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் இருங்க.